அமெரிக்கால H1B விசா வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 88 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்காரு அந்த நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவில் ஐடி உள்ளிட்ட குறிப்பிட்ட வேலைகளை செய்யறதுக்கான ஆட்கள் கிடைக்காம வெளிநாடுகளில் இருந்து ஆட்களை பணியமர்த்துறாங்க. இவங்களுக்கு H1B விசா வழங்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு சுமார் 70% H1B விசா இந்தியர்களுக்கு தான் வழங்கப்படுறதா சொல்லப்படுது. 12% சீனர்களுக்கும் மீதும் மற்ற நாடுகளுக்கும் வழங்கப்படுறதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு அமெரிக்க வர்த்தகம் வேலைவாய்ப்பு எல்லாம் அமெரிக்கர்களுக்கே அப்படின்ற திட்டத்தை முன்னிறுத்தி தான் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுது. கடந்த வருஷம் மட்டும் 13,000க்கும் அதிகமான H1B விசா வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் 88 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணா கிடைக்கிற வருமானம் எக்கச்சக்கம். வணிக நோக்கத்துல இது அணுகப்படுறதாகவும் சொல்லப்படுது. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது இந்தியர்கள் தான் சொல்லப்படுது. ஆனாலும் இது தொடர்பா ஐடி நிறுவனங்கள் என்ன செய்ய போறாங்கன்றதை பொறுத்து பாதிப்புகள் குறையலாம். H1B மற்றும் H4 விசா வைத்திருக்க பணியாளர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டாம்னு ஏற்கனவே சில ஐடி நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவை விட்டு வெளியேறிட்டா விசா தொடர்பான சிக்கல்கள் வரலாம். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பணியாளருக்கும் 88 லட்சம் ரூபாய் நிறுவனம் செலவு செய்யுமான்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஆன்சைட்ல ஒர்க் பண்ற TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற நிறுவனங்களை சேர்ந்த ஊழியர்கள் இதனால அதிகம் பாதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம லாபத்துல இயங்கி வந்த இந்த துறை இனி பெரிய அளவுல பாதிக்கப்படலாம்னு கணிக்கப்படுது. ஐடி நிறுவனங்கள் அமெரிக்கர்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தான் வெளிநாட்டவர்களை பணியில நியமிக்கிறாங்க. ஆனா இப்ப அதுக்கு ஈடா ஒரு செலவை தன்னுடைய பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய நிலையும் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆன்சைட்டை அமெரிக்காவுக்கு பதிலா வேற நாடுகளுக்கு மாற்ற முடியுமா? அப்படி மாற்றுவதற்கு ஐடி நிறுவனங்கள் முன்னெடுக்குமான்றதும் இப்போ பேசப்பட்டு வருது. இந்த நிலையில வருஷத்துக்கு 88 லட்சம் ரூபாய் அதிகம்னு விமர்சனங்களும் எழுந்த நிலையில அமெரிக்கா வெள்ளை மாளிகை ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே விசா வாங்கினவர்களுக்கு இந்த புதிய கட்டணம் பொருந்தாது, ஆனா புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு பொருந்தும்னும், அதே போல ஒரு முறை 88 லட்சம் ரூபாய் கட்டினா போதும், வருஷத்துக்கு ஒரு முறை கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஏற்கனவே விசா வச்சிருக்கவங்க பழைய கட்டணமான ரூபாய் 1.32 லட்சத்தை கட்டியே ரினிவல் பண்ணிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு.